நம்முடைய அளவற்ற தயவுகளினாலே இந்த நாட்களில் நாம் தொடர்ந்தார் போல் வெளிப்படுத்தின விசேஷ வேத பகுதிகளை தியானம் செய்து வருகின்றோம். அதை தொடர்ந்து இந்த நாளிலும் கூட நம்முடைய அன்பின் ஆண்டவருடைய அளவற்ற கிருபைகளினாலே வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் முடிய வாசித்து தியானம் செய்ய நம்முடைய அன்பின் ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை வாசிப்போம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேறு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டுமென்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதிலுள்ளவைகளையும் பூமியையும் அதிலுள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதிலுள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். ஆமென். 5-6 வசனங்கள். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்றான் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய திருச்சபையே, ஆவிக்குரிய மண்டலமே, இந்த தூதனுடைய சப்தமானது அவர் கெர்ச்சிக்கிற மகா சத்தம் போட்டு ஒரு சிங்கம் இவ்விதமாக ஆரவாரத்தோடும் மகா சத்தத்தோடும் ஒரு சிங்கம் கெர்ச்சிக்கிறதற்கு ஏற்றார் போல் இந்த பலமுள்ள தூதன் மகா சத்தமிட்டு ஆர்ப்பரிக்கின்றான் என்றால் மகிழ்ச்சி அடைகின்றான். இந்த பலமுள்ள தூதன் துக்கத்தோடு துயரத்தோடு அவன் 6வது வசனத்தின்படியாய் 7ஆம் தூதனுடைய சப்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று, இந்த தேவனுடைய ரகசியம் நிறைவேறும் வேலை சமீபித்து விட்டபடியினால் அவன் தன்னுடைய 2 கரங்களையும் தேவாதி தேவனை நோக்கி உயர்த்தி அவன் சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமிட்டு அவன் ஆர்ப்பரிக்கின்றான். தன் மகிழ்ச்சியை அவன் வெளிப்படுத்துகின்றான். அப்பொழுது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. பொதுவாக இடிகள் என்றாலே வெளிப்படுத்தும் விசேஷத்தின் பகுதியில் தேவன் மனுஷர்களோடு பேசக்கூடிய நிலைகளில் இடிகளாக, மின்னல்களாக, பலத்த காற்றுகளாக, பூமி அதிர்ச்சிகளாக தேவன் மனிதரோடு பேசுகிறதை நாம் தியானம் செய்திருக்கின்றோம். ஆனபடியினால் பலமுள்ள தூதனானவன் 7ஆம் தூதன் எக்கால ஊதும் நாட்களில்
தேவாதி தேவனுடைய சமூகத்திலே கலாகாலங்களாக மறைபொருளாகி இருந்து 7ஆம் தூதன் நாட்களிலே அவருடைய ரகசியம் நிறைவேறக்கூடிய ஒரு பெரிய மனுக்குல மீட்பை சார்ந்த ரகசியம் நடைமுறைப்படுத்த போகிறது என்பதினாலே பலமுள்ள தூதனம் ஆர்ப்பரிக்கின்றான். தேவாதி தேவனும் தன்னுடைய 7 இடிமுழக்கங்கள் மூலமாக அவரும் மகா சத்தமாய் முழங்குகின்றதாக. முழக்கம் என்றால் அங்கே துக்கமோ துயரமோ சார்ந்த சப்தம் அல்ல. ஆர்ப்பரிப்பு என்றாலும் தன்னுடைய முழுமையான மகிழ்ச்சி வெளிப்படுத்துகின்ற ஒரு சுபாவம். சத்தமிட்டது என்றாலும் கூட அது இடிமுழக்கமாக தேவன் மனிதரோடு நிறைவேறும்படியான சத்தம். வேதாகமத்திலே நாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாக 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களில் நாம் வாசிக்கின்ற பொழுது விதமாய் பல இடங்களில் வாசிக்க முடிகிறது. பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ இக்காலத்தோடும் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று நான் 1 தெசலோனிக்கேயர் 4:16 வசனத்தில் வாசிக்க முடிகிறது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திலே 6, 7 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவுள். தேவாதி தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபார பூமியிலே அவர் மனவாட்டியோடு சேர்ந்த 1000 வருடம் ஆட்சியை அவர் செய்து, அதாவது ராஜ்யபாரம் பண்ண இருக்கின்ற அந்த வேலை வந்த பொழுது நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஏனென்றால் ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயுத்தமனினார். இந்த சந்தோஷத்தை அறிவிக்கும்படியாய் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த சந்தோஷமான சப்தமானது, இந்த ஆர்ப்பரிப்பான சப்தமானது, இந்த 7 இடிமுழக்கமான சப்தமானது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போல பெருவல்ல இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சப்தம் உண்டாகி, ஒரே ஒரு சத்தம்னா தேவனுடைய தூதர்களுடைய மகிழ்ச்சி வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். சொல்லக்கூடிய செய்தி ஒரே ஒரு செய்தி, கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்கள் ராஜ்யமும் ஆளுகை உன்னதமான பரிசுத்தவான்களுக்கு கொடுக்க போகிறது. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின்படி 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகின்ற பொழுது பூமியின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகம் உன்னதமான இயேசுவால் ஆட்சி செய்ய போற எடுத்து வாசிக்கலாம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆகின. ஆக இந்த 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகின்ற பொழுது உண்டான ராஜ்யபாரம் அல்லது ஆரம்பமாக இருக்கின்ற 1000 வருட அரசாட்சிக்கு முன்பு ரகசிய வருகையும், அதை தொடர்ந்து பூமியில் ஆண்டவர் 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்யக்கூடிய தேவ தீர்மானமும், அதாவது கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் பூமியிலே. இந்த சம்பவத்தை அறிவிக்கக்கூடிய நிலையாவது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவல்ல இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரே ஒரு சத்தம் உண்டாகி ஜனங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது, கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். இதே 7ஆம் தூதனுடைய சத்தம் தாங்க நான் வெளிப்படுத்தல 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் 7 இடிகளும் தங்கள் சத்தங்கள் முழங்கின பொழுது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்தின் சத்தம் உண்டாக்கி கேட்டேன். ஆக
இவர் எழுதுவதற்குரிய அந்த 7 இடிமுழக்கங்கள் சத்தங்களை திவ்யவாசன யோவான் அறிந்து கொண்டார், அவர் புரிந்து கொண்டார். அதை எழுத ஆயத்தமாகும் பொழுது எழுத வேண்டாம் என்னென்றால், நான் இந்த அதிகாரத்தை 11வது வசனத்தை கூட நான் வாசிக்கின்றோம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களின் ஜாதிகளையும் வாசிக்கார ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று யோவானியை தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்கிறார். எதை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும்? வேதத்திலே இதே அதிகாரத்திலே 8, 9 வசனங்களை வாசிப்பு. 8, 9, 10 வசனம் வாசிப்போம். நான் வானத்திலிருந்து பிறகு கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாய். இதை குறித்து இப்பொழுது தூதனுடைய வலதுகரத்தில் இருக்கக்கூடிய சிறு புஸ்தகத்தை யோவான் வாங்கி புசிக்கின்றான். வாங்கி என்றால் தன் வாயிலே ஏற்றுக்கொண்டதல், தான் அந்த புஸ்தகத்தில் உள்ளவைகளை ஏற்றுக்கொள்ளுதல். அந்த புஸ்தகத்தை வாங்கி அவன் புசிக்கின்ற பொழுது அது புஸ்தகத்தில் தேவனுடைய தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டபடியினால் இப்பொழுது வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் பிதாவின் வலதுகரத்தில் இருந்த 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தவை என்ன? நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே அது புலம்பலும் தவிப்பும் ஐயோ என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே இதோ புஸ்தக சுருள் என்னை குறித்து எழுதி இருப்பவைகளை இதோ நான் நிறைவேற்ற தீவிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆக இயேசு மகாராஜா மனுக்குள் மீட்புக்காக தன்னை பலியாக அர்ப்பணித்து அது நிமித்தமாய் அவர் ஏற்றுக்கொண்ட பாத்திரம் ஐயோ, புலம்பல், தவிப்பு என்ற சிலுவையின் பாதையிலே அவர் மனுக்குள் மீட்புக்கு அடுத்த ரட்சிப்பை அவர் இலவசமாய் கொடுத்து விட்டாரே. இப்பொழுது அந்த ரட்சிப்பை அந்த சிறு புஸ்தகம் இப்பொழுது மாறிவிட்டது. பல பிதாவினோட காலத்தில் இருந்த பெரிய புஸ்தகம் தூதன் கரத்திலே இப்பொழுது கொடுக்கப்பட்டு அவன் கரத்திலே சிறு புஸ்தகமாக மாறி என்றால் நிறைவேறி விட்டது. 7ஆம் தூதன் எக்கால ஊதுகின்ற கால வேளையிலே அந்த புஸ்தகத்தில் உள்ளவைகள் 2 காரியங்கள். ஒன்று, அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அத்தித்திப்பான மனமகிழ்ச்சி கொடுக்க போவதாக இருக்கிறது. இன்னொன்று, அதை தியானம் செய்து வயிற்றுக்குள் செல்லும் பொழுது வயிறு என்றால் உலகம், மாமிசம், பெருவயிற்று சோம்பேறிகளே என்றெல்லாம் தீத்து நிருபத்தில் வாசிக்க முடிகிறது. வயிற்றுக்கு போஜனம், போஜனத்துக்கு வயிறாயிருக்க வேண்டும். சுருக்கமா சொன்னால் உலக சிநேகம், உலக சிநேகத்துக்குரியவர்கள் இந்த 7ஆம் தூதன் நாட்களில் நடைபெறுக்க இருக்கக்கூடிய சம்பவம் அனைத்தும் அவர்களுக்கு கசப்பான நிலையை நியாய தீர்ப்பை கொடுக்க போகிற ஒரு சம்பவம் உண்டாக போகிறது. 7ஆம் தூதன் எக்கான ஊதுகின்ற பொழுது தேவனுடைய ரகசியம், தேவனுடைய திட்டம், அதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர் அனைவரும் சந்தோஷமாய் தேனிலும் தேன் மதரத்தை காட்டிலும் மகிழ்ச்சி அடையக்கூடிய மறுரூபத்தின் சாயலை அடிகிறது நிமித்தமாய் அவர்கள் ஆரவாரம் செய்கிறார்கள். தேவன், கர்த்தர், பிரதான தூதன் யாவரும் ஆரவாரம் செய்கிறார்கள். அது திவ்யவாசன் யோவான் அந்த புஸ்தகத்தை வாங்கி புசித்த பொழுது அவன் தேனை காட்டி மதனமான சந்தோஷத்தை அடைந்தான். அதே வேளையிலே அது வயிற்றுக்குள் சென்ற பொழுது அது அந்த புஸ்தகத்தை ஏற்றி அதன்படி நடக்காமல் உலகவாசிகளாய், மாம்சவாசிகளாய், பெருவயிற்று சோம்பேறிகளாய், உலக சிநேகத்துக்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு முடிவு வரையும் பாவிகளாய் வாழ்கின்றவர்கள் எவர்களோ அவர்களுக்கு 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகின்ற பொழுது அந்த ரகசியம் நிறைவேறும் பொழுது அவர்கள் கைவிடப்படுவதும் நியாய தீர்ப்பு மூலமாய் அக்கினின் கந்தகம் எறிகிற கடலிலே தள்ளப்படும்படியான ஒரு கசப்பு நிறைந்த அழுகையும் பற்கடிப்பு நிறைந்த சதாகாலம் இரவு மகளும் வாதிக்கக்கூடிய ஒரு வாதைகளின் வாழ்க்கை, நித்திய நித்தமம்
வெளிப்பட 20:10 சதாக இரவும் பகலும் சதாகாலம் வாதிக்கப்படக்கூடிய ஒரு அனுபவம். கசப்பு அந்த ஆத்துமாக்களுக்கு, பாவம் செய்த ஆத்துமாக்களுக்கு ஒரு கசப்பான வாழ்க்கை, ஒரு சம்பவம் நடைபெறப் போகிறது. இந்த சம்பவத்தை ஒன்று சுருக்கமா சொல்லும் என்றால், தேவ ரகசியத்தின்படி மறுமடைந்து எடுத்துக் கொள்ளப்படுவதும் 1 தெசலோனிக்கர் 4:17 பின்பு உயிரோடு இருக்கிறான நாமும் கர்த்தருடைய வழியை கண்டு மேகங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்படி கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் ஒருவரை ஒருவர் ஏற்றுங்கள். ஒரு புறத்திலே இந்த தேவ தீர்மானத்தின்படி பிதாவின் வலதுகரத்தில் இருந்த 7 முத்திரையால் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்துக்குள் உள்ளே இயேசு மகாராஜா மனுக்குள் மீட்புக்கால் தன்னை கிருபாதாள வழியால் படைத்துக் கொண்ட சிந்தின ரத்தத்தால் மீட்கப்பட்டு முடிவு வரையில் அவருக்கு நின்று நிலைத்து கனி கொடுக்க விருட்சமானவர்களாய், நீதிமான்களாய், பரிசுத்தவான்கள், சத்தியவான்களாய் எவர்கள் நின்றார்களோ, முடிவு வரையில் எவர்கள் நின்று நிலைத்து நித்தியத்தை நோக்கி வாரும் மணாளா என்று கூறி அழைக்கின்றாரோ அவர்களுக்கு தேனிலும் மதுரமான ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆரவாரம் நாம் சந்தோஷப்பட்டு கையோட கழுவோம். ஏன் ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது. இந்த சப்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவ ரகசியம் நிறைவேற காத்திருக்கிறது. அந்த ரகசியத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானம் செய்ய இருக்கின்றோம். அந்த ரகசியம், அந்த மறுரூபம் நிலை நீ அடைகின்றது நிமித்தமாய் உனக்கும் சந்தோஷம், உனக்கும் தேனை காற்றிலும் மிகுந்த மதுர் நிறைந்த ஒரு வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை நீ அடைந்து கொள்ளப் போகிறாய். அதே வேளையிலே தேவ தீர்மானத்தின்படி நித்திய மகிழ்ச்சியை நீ இழந்து உலக வாழ்க்கை முடிவடைந்து பற்றி கொண்டு உலக சிநேகம் போதும், மாம்சத்துக்கு அடுத்த கிரியில் போதும் என்று இம்மை சார்ந்த வாழ்க்கைக்காக கிறிஸ்துவை நீ ஏற்று வாழ்வாய் என்றால் ஒரு கசப்பு நிறைந்த ஒரு காலம் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக வெளிப்படுத்தல் 20:11 முதல் 15 நான் வாசித்து இருக்கின்றோம் அல்லவா. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனா காணப்படாதவன் எவனோ அவன் 2ஆம் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான் என்று வெளிப்படுத்தல் 20:15 வாசித்து இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2ஆம் அக்னி கடல், அந்த அக்னி கடல் என்பது வெளிப்பட 20:10 அக்னி கந்தகம் எரிகிற கடல், நரகம் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம். அக்னி, அதோடு சேர்ந்து கொண்ட கந்தகம், அதோடு சேர்ந்து கொண்ட காரிருள், அதோடு சேர்ந்து கொண்ட புகை, இந்த 4ம் ஒரு சேர வாசவன் இருக்கிற இடம்தான் நரகம் என்பது. இந்த சப்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாட்களிலே தேவனுடைய ரகசியம் நிறைவேறும் வேலை வந்து கொண்டு இருக்கிறது. நீ கிறிஸ்து இயேசுவோடு மனமாற்றியா சேர்ந்து கொள்வதற்கு வேலை வந்து கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அதை ஒருவரை நீ உதாசீனப்படுத்திக் கொண்டு ஒரு செவிட்டு விரியனை போல நீ வாழ ஒப்பு கொடுப்பாய் என்றால், ஒருவேளை இருதய கடினம் உள்ள ஒரு சந்ததியாய் வாழ்வாய் என்றால், கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு ஒரு கசப்பு நிறைய இந்த காலம் வந்து ஒன்று இருக்கு. இதையே தீர்க்க தரிசனமாக உரை என்று நான் வெளிப்பட 10:11 திவ்ய வாசனாகிய யோவான் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த பலமுள்ள தூதன், 7ஆம் தூதன் எக்கால நாட்களிலே தேவ ரகசியம் நிறைவேற போகிறது என்று அவன் மகா சத்தமிட்டு ஒரு சிங்கம் கர்ச்சிக்கிறது போல ஆர்ப்பரித்து சொல்கிறான். அதோடு சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் பிரதான தூதனும் இடி முழக்கம் போல, பெருவல்ல இரைச்சலை போல, தலான ஜனங்களுடைய சத்தம் போல ஒரு சத்தம் உண்டாகி கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அருமை இரட்சகர் இயேசுடைய ரகசியவரை சம்பவிக்க போகிறது. அவற்றினை பங்கடைந்தால் நித்திய வாழ்க்கை, ஒருவேளை நீ பங்கடையாவிட்டால் நித்தியமான கசப்பான வாழ்க்கை என்பதை குறித்து நீ தீர்க்க தரிசனமாக உரை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வெளிப்படுத்தும் விசேஷம் அனைத்துமே நாம் அறிந்திருக்கிறோம். 70ஆம் வாரத்தில் அல்லது அந்தி கிறிஸ்து 7 ஆண்டு ஆட்சியின் காலத்திலே நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டது. இவள் அனைத்தும் தீர்க்க தரிசனம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை திவ்ய வாசனாய் யோவான் இதற்கு முன்பாகவே அறிவித்திருக்கின்றார்.
எழுதி வைத்திருக்கிறார் இதே வெளிப்பட்டின் சேச வேத பகுதியை. ஆனால் கடைசி நாட்களில் அருமையான பரிசுத்தவான் பாஸ்டர் அருணாராஜையா சொன்னாங்க, அந்தி கிறிஸ்தின் பின்முனைற ஆண்டு காலம் என்ற மகா உத்தரவக்கார். அவற்றில் முதல் 3 ஆண்டு காலம் 21 மாதங்கள், பின்முனைற ஆண்டு காலம் 21 மாதங்கள். இப்பொழுது முதல் 4 எக்காலங்கள் ஊதும் காலம் முதல் பகுதியோடு முடிந்து விடுகிறது என்றால், பின்முனைற ஆண்டு காலத்தின் முதல் பகுதி என்ற 21 மாதங்களோடு முடிந்து விடுகிறது. பின் 21 மாதங்களிலும் 5வது எக்காலம் ஊதும்போது 5 மாதங்கள், 6வது எக்காலம் ஊதும்போது 12 மாதங்கள். ஆக 38 மாதங்கள் நிறைவடைந்து விடுகிறது. எத்தனை மாதங்கள்? வேறும் 4 மாதங்கள். இந்த பலமுள்ள தூதன் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி, இந்த பலமுள்ள தூதன் அவன் தோற்றத்தை பார்த்தான். அவன் மேகம் அவனை மறைத்துக் கொண்டது. அவன் முகம் சூரியனை போல் பிரகாசிக்கின்றது. அருமையான தேவனுடைய அவனுடைய கால்கள் வெண்கலம் போல அதாவது வெண்கல ஸ்தம்பத்தை போல அவன் கால்கள் இருந்தது. அவன் சிரசின் மேல் வானவில் இருந்தது. இவைகள் அனைத்தும் ஏறக்குறைய இவர் இயேசு அல்ல, ஆனால் இயேசுவுக்கு ஒப்பான இன்னைக்கு ரட்சிக்கப்பட தேவச்சனங்கள் ஒவ்வொருவரும் உன்னதமான திவ்ய நிலை அடைகின்ற பொழுது இந்த நிலை அடைந்து கொள்வார்கள். இதைத்தான் இந்த தூதனுக்கு தேவன் கிருபையாய் தந்து கடைசி 4 மாத காலத்தில் இந்த தூதன் எச்சரிக்கின்றார். யாருக்குங்க இந்த 4 மாத கால எச்சரிப்பு? இந்த 4 மாத காலத்தில் யாரு இருக்கிறார்? முத்திரை போடப்பட்ட 1,44,000 இஸ்ரவேலர்களில் மேக்சிமம் மீட்கப்பட்டு வனாந்து ஓடி இருப்பார்கள். இன்னும் 7ஆம் தூத நாட்களில் மீட்கப்பட வேண்டிய முத்திரை போடப்பட்ட இஸ்ரவேலர்கள் மணவாட்டி சபையிலிருந்து கைவிடப்பட்டு இரத்த சாட்சியாய் மரிக்க நியமித்து இன்னும் மரிக்காதவர்கள், இன்னும் பாவியரான பிரஜாதியானவர்கள், இன்னும் முத்திரை போடப்படாத யூதர்கள், இவர்களை குறித்த ஆண்டவர் ஒரு காருண்ய தெய்வமாய் அன்புள்ள தேவனாய் இருக்கக்கூடியது ஒரே ஒரு 4 மாத காலம்தான். இந்த நாட்களில் இந்த பாவிகளானவர்கள் பாருங்க, ஏறக்குறையவர்கள் அந்தி கிறிஸ்து நாமத்தில் லக்கத்தை முத்தனை தரித்து இருப்பாங்க. அவர்களை கூட ஆண்டவர் சத்தமிட்டு நியாயத்தீர்ப்பு வருகிறது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது, இப்போ நீ மனம் திரும்பினா கூட உனக்கு ஒரு மீட்பு உண்டு என்று சொல்லி 5ஆவது முத்திரை காலத்திலும் 5வது எக்காலம் ஊதும் காலத்திலும் 6வது எக்காலம் ஊதும் காலத்திலும் கூட மனம் திரும்புவார் என்று அவர்கள் அனுப்பப்பட்ட தண்டனைகளின் மூலமாக மனம் திரும்புவார்கள் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பாமல் பேய்களையும் வெள்ளி செம்பு வெண்கலம் இவைகளால் செய்யப்பட்ட விகனை வழிபட்டார்கள் வேதம் சொல்லுகிறது. ஆயினும் அவர்கள் மனம் திரும்பாதபடி தேவாதி தேவனை அவர்கள் நிந்தித்து துக்கப்படுத்தினார்கள். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தில் நாம் 10ஆம் வசனம் முதல் வாசிப்போம். 5ஆம் தூதன் 9-10 வாசிங்க. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்ப. 5வது 6வது எக்கால ஊதுகின்ற பொழுது இந்த பாடுகளின் மத்தியிலாவது இவர்கள் உணர்வடைவார்களா? இந்த 4 மாத காலத்திலாவது மனம் திரும்புவார்களா என்றால் தன் ஆண்டவரை மையப்படுத்த அவர் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்பி இந்த கடைசி வேளையிலே ஆகிலும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இவர்களோ மனம் திரும்பவில்லை. ஆக 7 ஆண்டு அந்தி கிறிஸ்துவின் 7 வருட இறுதி கால வரைக்கும் மனிதன் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நம்மிலும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை முடிவு மட்டும் மன கடினத்தோடு இருப்போம் என்றால் நியாயத்திற்கு வரப்போகிறது. வாழ்நாளெல்லாம் சஞ்சலம் தவிப்பு உண்டாக போகிறது. இப்பொழுது இந்த 6ஆம் வசனத்தில்
இனி காலம் செல்லாது. ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராய் தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதரை சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் சொல்லப்படுகிறது. இங்கே இந்த 6ஆம் வசனத்திலே 2 பகுதி மக்களை தேவனாய் கர்த்தர் இங்கே அறிவிக்கின்றார். இந்த தூதனானவன் முதலாவது தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி, தீர்க்கதரிசிகளின் ஊழியங்கள் எப்பொழுது நடந்தது? பழையற்பாட்டு காலம். பழையற்பாட்டு காலத்தில் அந்த இஸ்ரவேலர்களுடைய மீட்புக்காக தேவன் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அல்லது நற்செய்தியாய் அறிவிக்கின்றார். காதுள்ளவர் கேட்க கடவர்கள் என்ற நிலையிலே பழையற்பாட்டு காலம் 40 தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் இந்த சத்தியத்தை கொண்டு அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றும் அவர்கள் நித்தியத்தை அடைய வேண்டும் என்றும் அவர்களுக்கு தீர்க்கதரிசி தம் ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களுக்கு அது சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, மிகவும் சுருக்கமாய் நான் பார்ப்போம் என்றால் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கொண்டு நாம் வாசிப்போம். 33:6 வாசிப்போம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதில் பொக்கிஷம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அது பொக்கிஷம். நீ செலுத்துகிற காணிக்கை தேவன் அங்கீகரிப்பது இல்லை. தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் நீ கர்த்தருக்கு பயப்படு. பழையற்பாட்டு கால பிரமாணங்கள் ஆட்சி நாம் அறிநூலாய் இருக்கிறோம். தசம பாகம் காணிக்கையில் குறித்து அறிநூலாய் இருக்கிறோம். மல்காவை கொண்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனும் இல்லையோ என்பதை நீ சோதித்து பார். உன் தசம பாகங்களை காணிக்கை செலுத்தி என்றும் ஆண்டு சொல்லுகிறார். அதே வேளையிலே உன் காலத்தில் கடைசி நாட்களில் தேவன் எதிர்பார்க்கிறது இந்த இஸ்ரவேலர்களில் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலம் உறுதியாயிருக்கும். நீ பூர்ணமான ரட்சிப்பை எதிர்கொள். அதை நீ சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம்தான் உனக்கு பொக்கிஷமாயிருக்க வேண்டும். அந்த பொக்கிஷத்தை நீ பயன்படுத்திக் கொண்டால், நான் வாசித்திருக்கிறோம் அல்லவா, மல்கியா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தத்தை யூதர்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவாதி தேவன் விரும்புகிற அவருக்கு பிரியமான ஒரு பொக்கிஷம் எது வந்தால் பரிசுத்தம் ஒன்றுதான். அவருக்கு பிரியமான அந்த பொக்கிஷத்தை மனுக்குலம் நாமும் பழையற்பாட்டு கால மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் பூரண ரட்சிப்படைய வேண்டும். பூரண ரட்சிப்பு அதுதான் முடிவான ரட்சிப்பு. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே முடிவு வரைந்து நிலைத்திருப்போனே ரட்சிக்கப்படுவான். அந்த முடிவு வரையும் நிலைத்திருக்கூடிய ரட்சிப்பின் தன்மையாவது யாது? அற்பமான சரீரம் தமது மகிம் சரீரத்தை ஒப்பாக மறுரூபப்படுதல்தான். நான் பிலிப்பியர் 3:27 வாசித்திருக்கிறோம். ஆக மறுரூபம் அடைய வேண்டுங்க. நீங்கள் அடையக்கூடிய ரட்சிப்பு நீங்கள் ஜலத்தினால் ஆவியாலும் மறுபடி பறந்து கொண்ட ரட்சிப்பானது சபையிலே நீ பாவமில்லாத ஒரு பரிசுத்தன் என்ற நிலையுடன் ஆவியன் ஏற்றுக்கொள்வதற்குரிய தகுதி என்ற ரட்சிப்பு தான் நீ ஜலத்தினால் ஆவியினால் மறுபடி பறக்கக்கூடிய தன்மை. ஆனால் சீயோனில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் பூர்ண ரட்சிப்பை, முடிவான ரட்சிப்பை, பாவப்பட்ட இந்த சரீரம் மகிம் சரீரமா மறுமடைய வேண்டும். அந்த ரட்சிப்பை அதைத்தான் இந்த யூதர்களுக்கு பழையற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு தேவனால் தமது ஊழியக்காராய் தீர்க்கதரிசிகளை கொண்டு உன்னுடைய காலத்தின் பொக்கிஷம் என்ன, உன்னுடைய காலத்தின் உறுதியான தன்மை என்ன, நீ 9 விதமான பலிகள் செலுத்தினாலும் சரி உன் காலத்தில் பூர்ண ரட்சிப்பு தான் உனக்கு பொக்கிஷம். நீ கர்த்தருக்கு உண்மையாய் பயப்படு. நீ கர்த்தருக்கு உண்மையாய் பயப்படு. கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தை பற்றி கொண்டால் அதுவே உனக்கு பூர்ண ரட்சிப்பு என்ற மறுரூபத்தை கொடுக்கும். வேதத்திலே நாம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம்
43ஆம் அதிகாரத்தை 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 7:21 வசனம் வாசிப்போம். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். 21 வசனத்துல இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதி சொல்லி வருவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தம்மை தீர்க்கதரிசிகளை கொண்டு சுவிசேஷமாய் வேளாந்தூதன் எக்காலூதும் காலத்திலே ஒரு தேவ ரகசியம் நிறைவேற போகிறதே, அந்த நாளுக்குரிய அந்த மகிமை அடையக்கூடிய அந்த திவ்ய நிலையை பழைய ஏற்பாட்டு கால பக்தர்கள் அடைய வேண்டும் என்றுதான் தம் தீர்க்கதரிசியை கொண்டு அறிவித்தார். அதைத்தான் சொல்லுகிறார் ஏசாயாவை கொண்டு, நான் என் மகிமை கொண்டு சிருஷ்டித்து உருவாக்கி படைப்பேன், என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரை. பாருங்க, அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவன் யாருங்க? அவர்களுடைய சிருஷ்டித்த நோக்கம் என்ன? தேவனுடைய மகிமைக்கென்று அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய மகிமை அணிந்து கொள்ள தகுதியுடையவர்களாகத்தான் இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட ஒரு கூட்ட சந்ததியை இவர்கள் எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். வேதாகமத்திலே கூட இன்னும் நான் வாசிக்க முடியுதுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போமே. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தருடைய மீட்பு என்ற ரட்சிப்பை, பூர்ண ரட்சிப்பையும் அவர்கள் நித்திய மகிழ்ச்சி என்ற நித்திய ஜீவனை அடைந்து கொண்டு நித்திய வாழ்க்கையின் நிலைகள் அவர்கள் நித்திய மகிழ்ச்சி அவர் தலையின் மேல் இருக்கும். அந்த நித்திய வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று நான் வேதத்திலே நான் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் இவர் 14-15 முதல் வாசிப்போம். வெளிப்படை 7:15 முதல் வாசிப்போம். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவரையும் துடைப்பார் என்றார். அருமையான இந்த சம்பவம், இந்த நித்திய வாழ்க்கை, இப்படிப்பட்ட சீயோனின் வாழ்க்கை சுதந்திரித்துக் கொள்ள கிருபின்கால பக்தர்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு சொத்து என்னவென்றால் இவர்கள் யார்? இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள்? மிகுந்த உபத்திரவங்களில் வந்தவர்கள். மிகுந்த உபத்திரவம் தான் கிருபின்கால பரிசுத்தவான்கள் சீயோனில் சென்றடைவதற்கு இவர்கள் தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு குவாலிஃபை இவர்கள் அடைய வேண்டிய தகுதி என்னவென்றால் மிகுந்த துன்பம் தான். கிருபின்கால பிள்ளைகள் எவர்கள் துக்கத்தை துன்பத்தை வெறுக்கிறார், இயேசு நாமத்தின் நிமித்தமாய் வருகிற பாடுகளை அற்பமாய் எண்ணி அதை விட்டு வெளியேற விரும்புகிறார்களோ அவருக்கு நித்திய வாழ்க்கை கிடைக்காதுங்க. நான் உபத்திரவத்திற்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறோம், எதுவும் சொல்லவில்லையா? கடைசி நாட்களில் வெளிப்படும் ரட்சிப்புக்கு நீ பாத்திரராக நாம் 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே கடைசி நாளில் வெளிப்படும் ரட்சிப்புக்கு எடுத்து வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும் என்றால் கடைசி நாட்களிலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டு ரட்சிப்புக்கு ஏதுவான வாழ்க்கை எதுங்க? நீங்கள் கொஞ்ச காலம் பாடுகள், கொஞ்ச காலம் நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியம். இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகள் துக்கப்படுகிறீர்கள், அதுவும் அவசியம். அழிந்து போகிற பொன் அக்கினியால் சோதிக்கப்படும், அதை பார்க்கலாம் அதிக வெளியேறு பெற்றதாயிருக்கும் விசுவாசம் சோதிக்கப்பட்டு
இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கன மகிமையும் உண்டாக காணப்படும். இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வரிகளே 7ஆம் தூதன் எக்காலம் ஊதப்படும் நாட்களிலே நீங்கள் மகிமையின் மேல் மகிமடைந்து மறுரூபம் அடைய வேண்டும் என்றால் இந்த கடைசி நாட்களில் வெளிப்பட இருக்கின்ற ரட்சிப்புக்கு உங்களை தகுதிப்படுத்துகிறது. நீங்கள் அனுபவிக்கிற இயேசு நாமத்தினாலே அனுபவித்துக் கொண்டிருக்க அடைந்திருக்கிற சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள் தான் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு உண்டான சோதனைகளை உங்களுக்கு புகழ்ச்சியையும் கனத்தையும் மகிமையையும் உண்டாக்கும் என்று சொல்லுகிறது. இதே சத்தியத்தை தான் நாம் வாசித்தோம். ஏசாயா 35ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தில் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். சீயோனில் பிரவேசிக்க வேண்டுமென்றால் பழையற்பாடு கால பக்தர்கள் சீயோனில் பிரவேசிக்க வேண்டுமென்றால் அவர் கர்த்தரால் மீட்கப்பட வேண்டும். கர்த்தருடைய மீட்பு எவ்விதமாக கிடைக்கப்பெறுகிறது? கிருபிங்கால பக்தர்கள் ஆனால் சரி, புதிய ஏற்பாடு கால பக்தர்கள் ஆனால் சரி, நீங்க 7ஆம் தூத நாட்களிலே மறுரூபம் அடையக்கூடிய சத்தியத்தை நாம் தியானம் செய்து கொண்டிருக்கின்றோம். பழையற்பாட்டு காலத்தில் இந்த சத்தியத்தை தேவன் வலியுறுத்தி இருக்கிறார். தம் தீர்க்கதரிசி கொண்டு நீங்க ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் 7ஆம் தலைமுறையில் வாழ்ந்த ஏனோக்குவின் வாழ்க்கையை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24 வசனம் வாசிப்போம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு அவன் பூமியிலே வாழ்ந்த 350 ஆண்டு காலம், 365 ஆண்டு காலங்கள் இவன் தேவனோடு சஞ்சரித்து வாழ்க்கை வாழ்ந்தான். உலகத்துக்கு இவனுக்கு எந்த ஒரு பந்தமும் பற்றும் இல்லைங்க. இவன் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவனோடு ஒன்றித்துக் கொண்டான் என்றால் இவனுடைய பந்தம், இவனுடைய ஐக்கியம் தேவனோடு வாழ்ந்த வாழ்க்கை தான். உலகம் இவனுக்கு ஒரு பொருட்டாய் இல்லை. ஆகையினாலே அருமையான கர்த்தருடைய திருச்சபை ஆவிக்குரிய மண்டலமே, நீங்கள் தேவனை மாத்திரம் பற்றி கொள்ளுகின்ற பொழுது பழையற்பாட்டு காலத்திலே இந்த 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறாரே, ஒரு 15:51 வசனத்திலே இதோ ரகசியத்தை சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை. சீயோனுக்கு போகிறவர்களுக்கு நித்திரையும் மரணமும் இல்லையே. ஆயினும் கடைசிய காலம் தொனிக்கும் பொழுது நாம் எல்லாம் மறுரூபப்படுவோம். கடைசிய காலம் தான் 7ஆம் தூதனை காலம் ஒரு காலம் தான். அந்த நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவத்தை 7ஆம் தலைமுறையில் வாழ்ந்த ஏனோக்குவை கொண்டு தேவன் சொல்லுகிறார். அவன் தேவனோடு 365 ஆண்டுகள் தேவனோடு மட்டும் ஐக்கியப்பட்டு வாழ்ந்தான். தொடர்ந்து நாம் பார்க்கிறோம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் எலியாவை கொண்டு நாம் வாசிக்கின்றோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் வாசிப்போம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அவர்கள் என்றால் எலியாவும் எலிசாவும் இன்னும் தீர்க்கதரிசி புத்திரர்களும் அவர் பேசிக்கொண்டு செல்லுகின்ற பொழுது இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திலே போனான். சுழல் காற்றுன்னா என்ன? பரிசுத்த ஆவியானவர் தாங்க. வேதாகமத்திலே எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமடைந்து மறுவம். ஆவியாயிருக்கிற கர்த்தர், அந்த ஆவியானவர் தான் எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சுழல் காற்றை தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார். நீங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்குள் வாசிங்களேன். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம்
1ஆம் வசனம். பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமா இருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். இதோ அந்த வாசலின் நடையில் 25 புருஷர் இருந்தார்கள். அவர்களின் நடுவே ஜனத்தின் பிரபுக்களாகிய ஆசூரின் குமாரனாகிய யசனியாவையும் பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியாவையும் கண்டேன். சோதரி எஸ்ஐகள் 37:1 கூட வாசிங்களேன். எஸ்ஐகள் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. அருமையான கர்த்தருடைய திருச்சபை ஆவிக்குரிய மண்டலமே, அருமையான தேவனாய் கர்த்தர் 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகின்ற பொழுது தேவனுடைய ரகசியமாகிய பூர்ண பரிசுத்தவான்கள் பூர்ண ரட்சிப்பை அடைந்து கொண்டவர்கள் எவர்களோ அவள் அனைவரையும் தேவனாய் கர்த்தர் மறுரூபப்படுத்தி எடுத்துக் கொள்வதாக வாக்கு பண்ணினார். இந்த சம்பவம், இந்த மென்மையான திவ்ய நிலையை அடைந்து கொள்வதற்குரிய சத்தியங்கள் பழையற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு ஈவாய் அருளப்பட்டது. அவருடைய ஊழியக்காரர் தீர்க்கதரிசியை கொண்டு அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்களோ அதற்கு செவி கொடுக்க மறுத்தார்கள். பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கனுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் என்னை எடுத்து என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாய் இருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் எலும்புகள் பள்ளத்தாக்கில் கொண்டு வைத்தான் விட்டதாக கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்பு நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆவிக்குள்ளாக்குகிறார். 11 ஆவியானவர் இவரை தூக்கி போகிறார். ஆவியானவர் என்னை எடுத்து என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு வாசல் கொண்டு விடுகிறார். ஆனால் 37ஆம் வசனத்திலே கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தரின் ஆவிக்குள்ளாக்கி முழுவதும் ஆவிக்குரிய சரீரத்தை எசேக்கியேல் தீர்க்கன் அடைய வைக்கிறார். இந்த ஒரு மென்மையான அனுபவத்தை பழையற்பாட்டு காலத்தில் தேவனாய் கர்த்தர் அறிவித்து இந்த சத்தியத்திற்கு உட்பட்டுதான் முன்னோடியாக சில சம்பவங்களை ஏனோக்கு எலியா போன்றவர்களை கொண்டு தேவனாய் கர்த்தர் மறுரூபத்தை அவர் அறிவித்து வைக்கின்றார். ஆனால் இஸ்ரவேலர்களோ அந்த மேன்மையான நிலையை அவர்கள் அடைய தங்களை ஒப்புக் கொடுக்க மனமில்லாமல் அவர்கள் இம்மை சார்ந்து தேவனுடைய பரிசுத்தத்தை, தேவனுக்கு பிரியமான பரிசுத்தத்தை அவர்கள் பரிசுத்த கொலைச்சலாக்கி விட்டபடியினால் தேவனாய் கர்த்தர் அவர்களுக்கு வனாந்தர வழியாய் ஓடி மீட்கப்பட ஒரு கிருபை அளிக்கிறார். நாம் அறிந்திருக்கின்றோம். ரோமருக்கு எழுதிய நிருபம் ரோமர் 11ஆம் அதிகாரம் 26 வாசிப்போம். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும் நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் ரட்சிப்பு அவர்கள் 7வது எக்காலவது நாட்களிலே சம்பவிக்க போகிற கிருவின்கால பரிசுத்தவான்களுக்கு ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே அவள் அழியாமையை தரித்துக் கொள்ளும்படி அல்லது மகிமையின் சாயலை மறுரூபம் அடைந்து கொள்ள அவர்கள் அடைய போற கிருபையை பழையற்பாட்டுக்கான பக்தர்களுக்கு தீர்க்கதரிசி கொண்டு அறிவிக்கப்பட்டதை அவர்கள் அர்த்தமாய் என்னபடியால் இந்த சிலாக்கியத்தை எழுத போனார்கள். ஆயிலும் கூட தேவனாய் கர்த்தர் அவர்களை மீட்பது அவர்கள் சரீரம் மறுரூபம் அடையக்கூடிய சரீரமா அல்லாமல் அல்ல ஆவியானவரா நிரப்பப்பட்ட சரீரமாய் அவர்கள் ஆயத்தப்படுத்தப்படாதவர்களாய் அவர் பாடுகளின் மத்தியிலே நாம் வாசித்திருக்கின்றோம். சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் பல வசனம் உண்டு. என்றால் அந்த வசனத்தை ஒரு வசனத்தை வாசித்து நாம் கடந்து போவோம். சகரியா 13ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். கர்த்தர் என் தேவன் என்று அவர் சொல்லுவார்கள். ஆக ஒரு தேவன் ஒரு இரக்கமாய் அவர்களுக்கு கிருபையாய் கொடுக்க சித்தம் கொண்ட அந்த மறுரூப சாயலை முற்றிலும் ஆவிக்குள்ளாகி விடுகின்ற சாயலை ஏனோக்கும் எலியாவும் எடுத்துக்கொள்ளப்பட
நியமிக்கப்பட்ட அந்த கிருபையை தீர்க்கதரிசி கொண்டு அறிவித்த அந்த சுவிசேஷத்து நற்செய்தியை இஸ்ரவேலர்கள் புறமாக்கி போட்டார்கள். வேதாகமத்திலே நாம் எபிரேயர்களிய நிருபத்திலே இன்னும் சற்று தெளிவாக நாம் வாசிக்க முடிகிறது. எபிரேயர்களின் நிருபம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் வாசிப்போம். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவருடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவருடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையைப் போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலைநிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. அவரோடு செய்து கொண்ட இந்த நற்செய்தி எல்லாம் தமது ஊழியர்களாய் தீர்க்கதரிசிகளை கொண்டு பழைய ஏற்பாட்டு கால மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உருவழிந்து போயிற்று, பழமையாய் போயிற்று. அந்த உடன்படிக்கைகள் எல்லாம் செல்லுபடியாகாமல் போயிற்று. ஆனாலும் கூட தேவனாய் கர்த்தர் அவர்களுடைய அந்த நாட்களுக்கு பின்பு, நான் இஸ்ரவேல் குடும்பத்தார்கள் பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதில் வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகள் எழுதுவேன். நான் அவர் தேவனாயிருப்பேன், அவர்கள் ஜனமாயிருப்பார்கள். ஆக ஜனங்களாக ஏற்றுக்கொள்கிறார் தேவன். அவர்களில் ஒரு பகுதியினரே 1,44,000 பேரை மாத்திரம் முத்திரை போட்டு, அதுவும் மகா உத்தரவு காலத்திலே நாம் வேதத்தில் வாசித்தபடி வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே வேறு தூதன் சத்தமிட்டு 5, 6 இனி ஊதப்போற 3 எக்காலங்கள் ஊதும் காலத்தில் உள்ள பூமியில் உள்ள ஜனங்களுக்கு ஐயோ 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 என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட மகா உத்தரவத்தின் வழியாக அவர்கள் மறுமடைக்கூடிய 7ஆம் தூதன் எக்காலம் ஊதக்கூடிய நாட்களில் கிருபின்கால பக்தர்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ரகசியம் இருக்கே, அந்த ரகசியத்தின்படி அவர்கள் கிருபின்கால பக்தர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர்கள் ஒரு கிருபையாக பாருங்க. வனாந்தரத்தில் யோவான் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி ஒரே மந்தை ஒரே மெய்ப்பனா கூட்டி சேர்த்து விடுகிறார் ஆண்டவர் அல்லது ஆவியானவர். சேர்க்கப்பட்ட பின்பு எக்கால வானத்திலே 7ஆம் தூதன் ஊதுகிறார். ஊதும் நாட்களிலே நாம் எல்லாரும் கடைசி காலம் துணிக்கும் பொழுது நாம் எல்லாரும் ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுது மர்மம் அடைவோமே. இது யாருக்கு? நாம் என்றால் கிருபையின்கால பக்தர்கள். அப்போஸ்தல ஊழியத்தின் மூலமாக அருமை இரட்சகருடைய கிருபாதார பலியின் வழியாக மீட்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்களைத்தான் பவுலடியார் சொல்லுவார், நாம் நித்திரை அடைவது இல்லை. ஆனா பழையற்பாடு காலவர் சுத்தவான்கள் ஏனோக்கு நித்திரை அடையாமையை கொடுத்தார், எலியாவுக்கு நித்திரை அடையாமையை கொடுத்தார். ஆனால் அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட சத்திய சுவிசேஷத்தை ஏற்க மறுத்து அவர்கள் நித்திரை என்ற மரணத்தை வடிவித்துக் கொண்டார்கள் இஸ்ரவேலர்கள். ஆனால் கிருபையின்கால பக்தர்களோ கிருபையின் படியாய் இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவனாய் கர்த்தர் அவருடைய ரகசியத்திற்குள்ளானவர்களாய் மீட்கப்படுகிறார்கள். இந்த ரகசியம் யாருக்கு மாத்திரம் கொடுக்கப்படுகிறது? நான் வேதாகமத்திலே கொலோசியர்களின் நிறுவம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நான் வாசிக்கின்ற பொழுது 7ஆம் தூதன் இப்பொழுது எக்காலம் ஊதுகிற நாட்களில் தேவ ரகசியம் நிறைவேறும் சொல்லப்படுகிறது. 2வது ஜனங்கள் யார்? 7வது எக்காலம் ஊதுகின்ற பொழுது இந்த இஸ்ரவேலர்கள் 1,44,000 பேர் மீட்கப்படுகிறார்கள். பாருங்களேன், எலியா அவர் மறுரும் அடையலைங்க, ஆவியானவர் அவரை அப்படி தூக்கிட்டு போறாரு. ஏனோக்கு மறுரும் அடையல,
தேவன் அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். அவன் மறுமடைந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் தேவன் எடுத்துக்கொள்ளப்படுவது ரொம்ப வித்தியாசம் உண்டுங்க. இப்ப பாருங்களேன், அப்போஸ்தலர் நடவடிக்கை 8ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாய் பிலிப்போடு ஆவியானவர் பேசி, நீ வனாந்தர மார்க்கமாய் ஓடி ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று சொல்லுகிறார். எடுத்து வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் இருதயம் தேவனுக்கு அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அந்த ரதம் எங்க இருக்கிறது? வனாந்தரத்தில் இருக்கிறது. ஆனபடியால் ஆவியானுடைய கட்டளைப்படி அவன் வனாந்தரத்தில் இருக்கிற ரதத்தோடு சேர்ந்து அங்கே தென்தேசத்து ராஜஸ்திரி ஆகிய கந்தாகியினுடைய பொக்குசுதார் மந்திரிக்கு சத்தியத்தை அறிவித்து அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கின்றார். பின்பு 39-40 வாசிப்போம். அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்ட அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தார். பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுத்த பின்பு ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். ஆசோத்து வரைக்கும் ஏறக்குறைய 40 மைல் தூரம் வரைக்கும் ஆவியானவர் பிலிப்பை தூக்கி கொண்டு போய் விடுகிறார். விட்ட பின்பு ஆசோத்திலிருந்து பிலிப் நடந்து போகிறார். ஆக பிலிப்போட சரீரம் மறுரூபம் அடையல. ஆனால் ஆவியானவர் அவரை தூக்கி செல்வதற்குரிய பரிசுத்தம் அவரிடத்தில் இருந்தது. ஆனபடியால் பிலிப்பை தூக்கி கொண்டு வருகிறார், பின் விட்டு விடுகிறார். அருமைய ரட்சகர் ஞானஸ்நானம் கரையேறின பொழுது ஆவியான் இயேசுவை வனாந்தரத்துக்கு கொண்டு போய் விடுகிறார். விட்ட பின்பு ஆவியான் விலகிக் கொள்கிறார். அந்த சம்பவம் வேறுங்க. இந்த நிலைக்கு பழையற்பாட்டுக்கால பரிசுத்தவான் தேவன் கிருபை அளித்தார். மறுமடை வேண்டும் என்று கர்த்தரால் மீட்கப்பட்ட ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், சஞ்சலம் தவிப்பும் நீங்கி இந்த நித்தியத்தை சார்ந்த மகிழ்ச்சி அடைந்து கொள்ள பழையற்பாட்டு கால பக்தர்களுக்கு கிருபை அளிக்கப்பட்டது. ஆனால் அவரை உதாசீனப்படுத்தினபடியினால் இழந்து போனார்கள். இப்பொழுது 7ஆம் தூதன் எக்காலம் நாம் வெளிப்படுத்த 10:6 வாசிப்போம். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமா அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். தேவன் இஸ்ரவேலர்களுக்கு அந்த கிருபையை அளிக்க தாம் தீர்க்கதரிசியை கொண்டு அறிவித்தார். ஆனால் அவர்கள் அதை இழந்து போனார்கள். ஆனபடியினாலே சுவிசேஷம் அறிவித்தபடி அவற்றை ஒன்றும் ஏசப்பா மாத்தல. கிருபின் கால பிள்ளைகளுக்கு ஒன்றையும் தேவாதி தேவன் மாத்தலைங்க. பழையற்பாடு கால பரிசுத்தவான்களுக்கு என்ன சத்தியத்தை கொடுத்தார், என்ன பரிசுத்தத்தை அடைய வேண்டும் என தேவன் நியமித்தாரோ அந்த நியமத்தை அவர்கள் புறம்பாக்கி போட்டார்கள். ஆகினால் கிருபாதார வழியை தன்னை படைத்துக் கொண்ட இயேசு அவர் சிந்தின ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நேச அவர் சிந்தின ரத்தத்தினாலே பூர்ண பரிசுத்தத்தையும் பூர்ண ரட்சிப்பையும் பூர்ண கர்த்தர் பயப்படக்கூடிய பயத்தையும் கிருபின்கால பக்தர்களில் எவர்கள் அடைந்து கொள்கிறார்களோ அந்த அனுபவத்தை உடையவர்களுக்கு ஏற்பாட்டு காலத்து கொடுத்த வாக்கு தத்தத்தையே ஆண்டவர் கிருபின் கால பக்தர்களுக்கு 7ஆம் தூதனிய காலம் ஆனாலும் அந்த சுவிசேஷமா அறிவித்தபடிதான் ஒன்றுமா செல்ல பழையற்பாட்டு கால பக்தர்கள் இழந்து போனாங்க. ஆயிலும் தேவன் மேல் இரக்கம் பாராட்டும்படி அவர்கள் சரி மீட்கப்பட பாவத்தை மன்னிக்கிறாரு. தேவனுடைய சந்ததியை ஏற்றுக்கொள்கிறார். அவர்களின் நடைப்பயணமாய் வனாந்தர மார்க்கமாய் பாடுகளின் வழியிலே வனாந்தரத்தில் மனமாற்றில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். எக்காலம் ஊதுகின்ற பொழுது ஆவியானவர் எசேக்கியேல் தூக்கி கொண்டு போய் அப்பாட்ட ஒப்படைச்சது போல ஒப்படைக்கப்படுகிறார்கள். 1,44,000 இஸ்ரவேலர்கள் மட்டுமே. ஆனால் இன்றைய நாட்களிலே அநேக இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் யாரும் மனவாட்டிக்குரிய மறுரூபத்தின் சிலாக்கியத்துக்கு உரியவர்கள் அவர்கள். ஆனால் 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகின்ற பொழுது 1,44,000 பேர் ஆவியானவர் எலியாவை தூக்கி கொண்டு போனது போல
ஏனோக்கை எடுத்துக்கொண்டது போல, எசேக்கியேலை எடுத்துக்கொண்டது போல தேவன் அவளை தூக்கி கொண்டு போய், ஆனால் மனவாட்டியோ கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட இவளோ நித்திரை அடையாமை ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுது நம்மளால் மறுரூபமாக்கப்படுது. இது யாருக்கு கொடுக்கப்பட்ட ரகசியம்? ஏன் இதை தேவன் ரகசியம் சொல்லுகிறார்? நான் வாசிப்போம், கொலோசியர் 1:27 வாசிப்போமே, சீக்கிரம் வாசிப்போம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அருமையான கர்த்தருடைய திருச்சபை ஆவிக்குரிய மண்டலமே, அவர்கள் அதை தள்ளி போட்டபடியினால், அவர்களின் சாக்கியத்தை இஸ்ரவேலை இழந்து போனபடியினால், அது அப்படியே கிருபின் கால பிள்ளைகளாய் நமக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறார். அது புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமை ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்கள் தெரியப்பட்ட சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கை அவங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம். ஆக புறஜாதியானவர்களுக்கு தேவன் இப்பொழுது அதை ஒரு ஐஸ்வர்யமாகவே கொடுக்கிறார். அந்த ஐஸ்வர்யம் எது? மகிமையின் ஐஸ்வர்யம், அழிந்து போகாத ஐஸ்வர்யம், சிறுவேளர்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாய் அழிந்து போகக்கூடிய கானானின் ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கப்பட்டது. ஆனால் கிருபின்கால பக்தர்களாகிய நமக்கோ 7ஆம் தூதன் எக்கான ஊதுமுது புறஞ்சாதிகளாய் நமக்கு இந்த உலகத்தை சார்ந்த ஐஸ்வர்யங்கள் நமக்கு வழங்கப்படவில்லை, வாக்குத்தத்தம் பண்ணப்படவில்லை. கிருபின்கால பக்தர்களாகிய நமக்கு அருளப்பட்ட ஐஸ்வர்யமோ நமக்குள் இருக்கிற ஐஸ்வர்யம், நமக்கு புறம்பே இருக்கக்கூடிய உலகத்தை சார்ந்த ஐஸ்வர்யம் அல்ல. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய மண்டலம் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய மகிமையின் ஐஸ்வர்யம். பவுலடியார் சொல்லுகிறாரே, தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்பட்ட சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கிறார். பரிசுத்த ஆவியாய தேவன், கிறிஸ்துவின் ஆவியாய தேவன், தேவ ஆவியாய தேவன் இப்பொழுது உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுக்குள் தங்கி அவரால் அருளப்பட்ட கிருபின்கால ஐஸ்வர்யம் மகிமை. அந்த மகிமை ஐஸ்வர்யத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவுக்குள்ளாக அவர் உங்களுக்குள்ளாக வாழ வேண்டும். நீங்கள் தேடுகிற ஐஸ்வர்யம் எல்லாம் உங்களுக்கு புறம்பே இருக்கக்கூடிய உலகத்தை சார்ந்த ஐஸ்வர்யத்தை தீ ஓடுகிறீர்கள். அவர் நீங்கள் ஊழியர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே கர்த்தருடைய திருச்சபையை நான் கடந்த வாரம் கோயம்புத்தூர் பகுதி ஊழியத்திற்கு நான் செல்ல இருந்தேன். ஆனால் சாத்தான் கடுமையாக போராடும் சூழ்நிலை உண்டாயிற்று. பலத்த போராட்டங்கள். நான் ஒவ்வொன்றா சொல்ல சமயம் இல்லை. அப்பொழுது ஆண்டவரத்தை நான் கேட்டேன், ஆண்டவரை நேரடி என்ன சொல்கிறான், நீ மீறி வந்தால் உன் இடையில என்னை பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னான். நீ என்னை மீறி கடந்து போய் விடுவாய் ஊழியத்துக்கு என்றெல்லாம் இவ்விதமான எதிரும்புதிருமான சம்பவம். ஆண்டவரை கேட்ட, ஆண்டவரை இந்த அளவிற்கு அவன் நீருக்கு நேராக அவன் யுத்தம் செய்கிறானே, சேலஞ்சு பண்ணுகிறான், ஆண்டவரை நான் ஊழியத்துக்கு போகவா வேண்டாமா சொல்லுங்க. அவனை நிக்கிரமாக்க ஒரு இமைப்பொழுது உங்களுக்கு தேவையில்லப்பா, சொல்லுங்க, என்ன போக வேண்டாமா. அப்ப அருமையான தேவன் சொன்ன வார்த்தை, இது அவசரமான செய்தி, இது அவசரமான செய்தி, என் ஜனங்களுக்கு சீக்கிரமாய் சென்றடைய வேண்டிய செய்தி. ஆகையால் என்ன செலவானால் சரி இந்த அவசரமான செய்தியை என் ஜனங்கள் சென்று அறிவித்து விட்டு வா என்று சொன்னார். என்ன செலவானாலும் என்னங்க அர்த்தம்? நீ என்ன பாடுபட்டாலும் சரி, நீ என்ன வேதனைப்படுத்தப்பட்டாலும் சரி, சாத்தான் உனக்கு என்ன தீங்குகளை உண்டாக்கினால் சரி, என்ன செலவானால் சரி, இந்த அவசரமான செய்தியை என் ஜனங்களுக்கு சென்று அறிவித்து விட்டு வா என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய திருச்சபையே, அந்த அவசரமான செய்தி தான் வெளிப்படுத்த 10ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். 7ஆம் தூதன் எக்கால ஊதுகின்ற பொழுது நாம் எல்லாரும் ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதே மறுரூபமாக்கப்படுவோம். இந்த உன்னதமான திவ்ய நிலையை அடைகின்றவர்களுக்கு மட்டுமே இந்த அவசரமான செய்தியின் பலனாகிய மகிமையின் மேல் மகிமடைந்து
மறுமடியின் சுலாக்கியம் பெற்றுக் கொள்ளப் போகிறார்கள். இது அறிவிக்கின்ற தூதன் எதற்காக, இதற்கு முன்பாக வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 7 எக்காலங்கள் ஊதப்பட்டது, 7 தேவ கோபங்கள் ஊற்றப்பட்டது, பல தூதர்கள் காணப்பட்டார்கள். அவருடைய தோற்றம் எல்லாம் தூதத்துவத்துக்குரியவைகளாய் இருந்தது. ஆனால் இந்த 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் காலத்திலே, நாட்களிலே தேவனுடைய ரகசிய பிரஜாதிகளுக்கு ஒரு ஐஸ்வர்யமாய் மகிமையையும் மறுரூபத்தையும் கொடுத்து வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறாரே, அந்த ஐஸ்வர்யத்தை கிருவின்கால பக்தர்கள் சபையில் அடைய வேண்டும் என்றால் அவர்கள் எந்த நிலையை ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு முன் அடையாளமாகவே இந்த தூதனை கர்த்தர் அனுப்பி வைத்தார். இப்பொழுது வெளிப்படுத்த 10ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெச்சுகிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. இந்த தூதனுடைய தோற்றத்தை ஆவியானவர் அறிவித்து, இந்த தோற்றத்திற்கு ஏற்றபடியாய் எவர்கள் கிருபின்கால பக்தர்கள் ஆயத்தமாகின்றார்களோ அவர்கள் 7ஆம் தூதன் எக்காலம் போகிற போது ஊத போகிற போது என்றால் 7ஆம் ஊதி கொண்டிருப்பார், இங்கே மறுவரும் அடித்து கொண்டிருப்பார்கள். அதைத்தான் 7ஆம் தூதன் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேற வேண்டும் என்றால் அவன் ஊதுகின்றான், இங்கே மனவாட்டியான் மறுவும் அடைகின்றான். இந்த சம்பவத்தில் பங்கடையக்கூடியவர்கள் இந்த தூதனுடைய சாயலை யாரெல்லாம் அணிந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள்தான் 7ஆம் தூதன் ஊத போகிற போது தேவ ரகசியத்துக்கு உட்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட போற ஒன்று. பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் என்றால் இவனுடைய வாசஸ்தலம் எங்கே இருக்கிறது? உன்னதமான இடத்தில் இருக்கிறது. நாம் அறிந்திருக்கின்ற 3 வானங்கள், நாம் காண்கிற வானம் 1ஆம் வானம், அடுத்து 2ஆம் வானம். 2ஆம் வானத்திலே நடு வானத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டால் அந்த நாள் வராது என்றால் எபேசு 6:12 படி 2ஆம் வானத்திலே சாத்தானான் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த தூதன் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றான் என்றால் இவனுடைய வாசஸ்தலம் எது? 3ஆம் வானம். இவன் தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் என்றால் யோவான் பார்க்கின்றான் வானத்து 3ஆம் வானத்திலிருந்து 3ஆம் வானம் என்ற உன்னதத்திலே தேவனும் தேவதூதகணங்கள் இருக்கிறார்கள். 2ஆம் வானத்திலே சாத்தானுடைய வாசஸ்தலமாக இருக்கிறேன். இப்பொழுது இவனை 2ஆம் வானத்தை கடந்து 1ஆம் வானத்தில் இருந்து சமுத்திரத்தின் மேலும் ஒரு கால், பூமி மேல் ஒரு கால் வைத்திருக்கின்றானே இந்த தூதன் ஆகாயத்தில் வானத்திலிருந்து இறங்கி வருகிறான் என்றால் 2ஆம் வானத்திலே சாத்தான் இருக்கின்ற ஒரு காலமாய் இருக்கும் என்றால் அங்கே யுத்தம் உண்டாயிருக்கும் தூதனுக்கு அவனுக்கும். ஆகினாலே முதல் 3 ஆண்டுகள் இறுதியிலே இவன் வல்சற்ப 2ஆம் வானத்திலிருந்து பூமியிலே தள்ளப்பட்டான். ஆகினால் இது பின்முனைற ஆண்டு காலத்தில் இறுதி 4 மாத நாட்களில் நடக்கூடிய சம்பவம். ஊழியத்தை சார்ந்த பகுதியாக இருக்கிறபடினால் அவனுடைய வாசஸ்தல வானத்தில் இருக்கின்றான், சீயோனை சார்ந்தவனாய் இருக்கின்றான். ஆனபடியால் அவன் அங்கே இருந்து இறங்கி வந்து இந்த செய்தி அறிவிக்கின்றான். அப்படி என்றால் 7ஆம் தூதன் ஊதப் போகிற போது ரகசியம் என்ற தேவனுடைய மகிமை அணிந்து கொள்ளக்கூடிய மனவாட்சியானவளாய் ஆயத்தமாக வேண்டும் என்றால் உன்னுடைய வாசஸ்தலம் சீயோனாக இருக்க வேண்டும். நீங்கள் அவரோடு கூட எழுந்தது உண்டானால் அவர் மேலானவில் தேடுகின்றவளை காணப்பட வேண்டும். உலோசையர் 3:1-2 வசனம் வாசித்து இருக்கின்றோம், வாசிப்போம். நீங்கள் அவரோடு கூட எழுந்தது உண்டானால் பிதாவின் வலதுபார்சை வீட்டுக்கு மேலானவில் தேடுங்கள். பூமிக்குரியவில் அல்ல. நம்முடைய குடியிருப்போ பரம வாசஸ்தலமாக இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சகரை காத்து கொண்டிருக்கணும் வேதம் சொல்லவில்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தூதனை வாசஸ்தலம் சீயோனாயிருக்கிறது, உன்னதமாயிருக்கிறது. இந்த பூமியிலே ரட்சிக்கப்பட்டவர்களாய் வாழுகிறவர்கள்
உன்னதத்தை நோக்கி பார்த்து கொண்டு உலகத்தை நோக்கி பார்த்து கொண்டவராய் இருப்பார் என்றா அவர்கள் 7ஆம் தூதன் ஊதப் போகிற போது நிச்சயமாக அவர்கள் மறுமடைய மாட்டார்கள். அவர்களுடைய வாசஸ்தலம் சீயோனாக இருக்க வேண்டும். அவர்களுடைய எண்ணம், சிந்தை, செயல்பாடுகள், ஆசை, வாசி அனைத்தும் முற்றுமுடைய சீயோனை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த அனுபவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. மேகம் என்றாலே மகிமையை நாம் அறிந்துள்ளாய் இருக்கிறோம். வேதாகமத்திலே மத்தேயு 17:5 அப்போஸ்தலர் 1:9 கூட வாசிப்போம். சீக்கிரம் வாசிக்கலாம். மத்தேயு 17:5 வாசிப்போம். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. யாத்ரா 35 4-5 கூட வாசிப்போம். யாத்ரா 34:4-5. அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி மோசையோடு பேசினார் என்றால், மேகம் என்றாலே கர்த்தருடைய மகிமை என்பது விளங்க வருகிறது. அநேக வேதவசனம் உண்டு, சமயம் கடந்து கொண்டு இருக்கிறபடியால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. கர்த்தருடைய மகிமையினால் அவன் சூழப்பட்டு இருந்தான். உன்னதத்தை நோக்கி பார்க்கிற அவன் நோக்கி பார்த்த முகம் பிரகாசித்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை ரட்சகருடைய வருகைக்கென்று ரகசிய வருகை நாம் பங்கடைய வேண்டும் என்றால் நம்முடைய குடியிருப்பு முற்றுமுடிய சீயோனை சார்ந்ததாய் இருக்க வேண்டும். நம்முடைய பார்வைகள் அனைத்தும் சீயோனை சார்ந்ததாய் இருக்க வேண்டும். அப்படி அல்லாமல் கர்த்தருடைய திருச்சபை ஆவிக்குரிய மண்டலமே, இரு மனம் உள்ளவர்களாய் இருப்பிருந்தால் உங்கள் வழிகளிலெல்லாம் நீங்கள் இடறி விழுவீர்கள். இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய், உன் வாழ்க்கையே நிலையற்ற வாழ்க்கை. பூமியிலும் உங்களுக்கு 2 மனசு. சாத்தான் உங்களுடைய அடிச்சு உதப்பான். ஏன்னா நீங்க உலகத்தான அவனுடைய ஆளை வாழ்ந்துகிட்டே சீயோனை குறித்தும் பேசுறீங்க. இயேசு வருவார் சேர்ந்து கொள்ளுன்னு சொல்லிட்டு, ஒன்று சீயோனை என்ற வார்த்தை விட்டுட்டு அவையால வாழ்ந்தா உங்களுக்கு இப்போ அடி உத கிடைக்காது. சாத்தான்ட்ட அவையால வாழ்ந்து அவனோடு நரகத்துக்கு போயிருவீங்க. அல்லது இவனை விட்டுட்டு முற்றுமுடிய சீயோனின் தேவனை நோக்கி அவருக்குள் மறைந்து கொண்ட வாழ்க்கை வாழ்ந்தால் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இவனை ஒழித்து கட்டி விடுவார். உங்களுக்கு உரமா எலும்பு சாத்தானோடு அவர் யுத்தம் செய்து உங்களை மீட்டு காத்துக் கொள்வார். கர்த்தருடைய பிள்ளையே, அப்படி அல்லாமல் தேவனை சார்ந்த வார்த்தை உலகத்தை சார்ந்த வாழ்க்கை என்றால் உன் வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கையா இருக்கும். கர்த்தருடைய திருச்சபையே, ஆனால் அந்த தூதன் தேவ சமூகத்தில் வாசம் பண்ணி வாழ்கின்றவன் அவன் அங்கே இறங்கி வந்து இந்த நற்செய்தியை அறிவிக்கின்றான். ஆகினால் தேவனுடைய மகிமையினால் அவன் மறைக்கப்பட்டான். சிம்பிளா பாருங்களேன், பவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்த பொழுது அவர் யூபிட்டர் என்று அழைக்கப்படவில்லையா? அவனுடைய முகம் சூரியனை போல் பிரகாசம் அடையவில்லையா? அருமை மகிமையின் ராஜா அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசம் அடையவில்லையா? அருமையான கர்த்தருடைய திருச்சபையே, திவ்யவாசன யோவான் அவன் பத்மதீவில் இருந்து கொண்டே சீயோனை தரிசிக்கவில்லையா? அப்போஸ்தலனாகிய ஸ்தேவான் நியாய விசாரிப்பு நிமித்தமாய் கற்களால் அவன் எரியுண்ட நிலையில், அவன் சரீரத்தின் ரத்தம் ஆராய் பீறிட்டு ஓடிக்கொண்டிருக்கூடிய நிலையில் அவன் முகம் தேவதூதனுடைய முகமுள்ள பிரகாசம் அடையவில்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை நீங்கள் வாழ்ந்தால் மட்டுமே 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிற போது நீங்க மறுவரும் அடைய முடியுங்க. அந்த அனுபவம் இந்த நாட்களில் உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கங்களேன், நிச்சயமா கர்த்தருடைய பிள்ளையே நீர் கைவிடப்படுவீர்கள். மூன்றாவதாக அவனுடைய சிரசு மேல் வானவில் இருந்தது என்று பார்க்க முடிகிறது. வானவில் என்பது உடன்படிக்கை. நான் ஆதியாக 9ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்திருக்கின்றோம். 11 முதல் 13 வசனம் வாசிக்கிற பொழுது நோவாவோடு தேவன் உடன்படிக்கை செய்து கொண்டார். இனி நான் ஜலத்தினால் உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி
வெளிப்படுத்தும் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசித்து இருக்கிறோம். திவ்ய வாசனாய் யோவான் சிங்காசனத்தில் அமர்ந்து இருக்கின்ற வஜ்ரங்களுக்கு ஒப்பாக பதுமராகத்துக்கு ஒப்பான தேவாதி தேவன் அவருடைய தலை, அந்த அவருடைய சிங்காசனம் முழுவதும் மரகதம் போன்ற தோற்றத்தில் ஒரு வானவில் இருந்ததை திவ்யவாசி யோவான் பார்க்கிறாரே. என்றால் என்ன? 1000 அரச மரகதம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காலத்தை அறிவிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மோடு செய்து கொண்டு உடன்படிக்கையாவது யாது? நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். இந்த புதிய உடன்படிக்கை ரத்தத்தால் உங்களை விடுதலை பண்ணுவேன். தண்ணீர் இல்லா குளிர் அடைபட்டு இருக்கிற உடையவர்களை புதிய உடன்படி ரத்தத்தாலே விடுதலை பண்ணுவேன். நமக்காக சின்ன ரத்தம், புதிய உடன்படிக்கை ரத்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தூதன் தலையிலே வானவில் இருந்தது. இவன் உடன்படிக்கை எல்லாம் தேவனோடு செய்த உடன்படிக்கை. தேவனுடைய உடன்படிக்கைகளை எல்லாம் இவன் தன் சிறமேறி கொண்டவனாக இருக்கின்றான். அருமையான தேவ சந்ததியே, தேவனுடைய உடன்படிக்கை இப்பொழுது வசனமாய் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு வசனம் தேவன் மனுக்குலத்திற்கு அருளிய வாக்குத்தத்தமான தீர்க்க தரிசனம் இருக்கிறது. இதுதான் உடன்படிக்கையா இருக்கிறது. இந்த உடன்படிக்கையை அவன் சிரசு மேல் கொண்டது வர நம்முடைய சிறமேறி கொண்ட வாழ்க்கை, வேத வசனத்தினுடைய வாழ்க்கை. நான் கடந்த வாரத்திலே ராமநாதபுரத்தில் இந்த செய்தியை அருமை ரட்சகர் அறிவிக்கும் போது தேவன் சொன்ன வார்த்தை அவசரமான செய்தி என்று சொன்னார். வெளிப்படுத்தல் 22:7 வசனத்திலே இதை சொல்லுகிற, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சொல்லுகிறவர் இந்த தீர்க்க தரிச வசனத்தை கை கொள்ளுகிறவன் பாக்கியவன் என்று சொன்னார். வாசிகள் வசனத்தை, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். இந்த தீர்க்க தரிசன வசனம், இந்த அவசரமான செய்திங்க. காலம் சமயமாயிற்று. இந்த நாட்களிலே 666 லக்கத்தை பின்னால் மனுக்குலத்தின் சரியத்தில் மனுஷர் சரியத்தில் செலுத்துவதற்கு முன்னோடியாக ஆதார் வந்த அட்டைகள் எல்லாம் 666க்கு முன் அடையாளமாய் வெளிப்பட்டுக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் அறிந்துள்ளாய் இருக்கிறோம். இந்த நாட்களிலே ஒரு அவசரமான செய்தி, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிற போது நீங்கள் மறுபடியும் அடைய வேண்டும் என்றால் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய தீர்க்க தரிசன வசனங்களை நாம் கை கொண்ட வாழ்க்கை வாழுகும் பொழுதுதான் தேவனுடைய உடன்படிக்கையால் கிருபையால் சக்திகளை நாம் கை கொண்ட வாழ்க்கை வாழுகிற பொழுது நம் பாக்கியவான்கள் இருக்க முடியும் என்று அருமை ரட்சகனை அழைக்கின்றார். அடுத்தவர் போல இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறனாலே அவனுடைய முகம் சூரியனை போல் பிரகாசித்தது. கர்த்தருடைய திருச்சபையே, ஆவிக்குரிய மண்டலமே, கர்த்தருடைய முகம், இந்த தூதனுடைய முகம் சேமா இருப்பாருங்களேன். சூரியனை போய் எந்த வண்ணானால் வெளுக்கக்கூடாது வெண்வஸ்திரம் அணிந்திருந்தார் என்று வாசிக்க முடியும். மார்க் 9 அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசித்தது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், இயேசு கிறிஸ்து அச்சடையாளங்களை தரித்துக் கொண்டவர்களாய் இருக்கிற நீங்கள் சொல்லுகிறாரே, நீங்கள் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீர்கள் சொல்லப்படுகிறது. இந்த ஒளி உங்கள் முகத்தில் வெளிப்பட வேண்டாமா? மகிமை ஒளிக்கு நீங்கள் வாசம் பண்ண வேண்டாமா? இந்த தூதன் முகம் சூரியனை போல் பிரகாசித்தது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய மகிமையின் ஒளி உங்கள் வீசித்தான் ஆகணுங்க, வீசித்தாகணும். கர்த்தருடைய ஒளியை நீங்க பார்த்துதாகணும். இந்த அனுபவம் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டுமே 7ஆம் தூதன் எக்கால் ஊதும் போது நீ மறுமடைய வாய்ப்பு உண்டாகும். இப்பொழுதே இது ஒன்மையாக நீங்க மாத்திரம் ஜெபிக்கிறீங்க, எந்த ஒரு தேவ சத்தம் கேட்கல, எந்த ஒரு தேவடைய மகிமை பார்க்கல, எந்த ஒரு தூங்க சத்தத்தையும் கேட்கல என்றால் நீங்கள் இன்னும் பாவியலாவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். பெயர் கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரியவர்கள், ஆனால் வாழ்க்கையோ பாவம் அந்தகார இருளால் மூடப்பட்ட வாழ்க்கை. சுதாரித்துக் கொள்ளுங்கள். இது அவசரமான செய்தி. கர்த்தருடைய திருச்சபையை, ஆவிக்குரிய மண்டலம் எங்கே இருந்து கேட்டாலும் சரி, உனக்கு ஒரு அவசரமான செய்தி அனுப்பப்பட்டுக் கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தையாவது அவசரமான செய்தி. என்ன செலவானால் இதை போய் அறிவித்துக் கொண்டு இருக்கிறது. செவி கொடுத்தால் உனக்கு நன்மை மேன்மை, இல்லாவிட்டால் கசப்பு நிறைந்த வாழ்க்கையாகிய நியாயத்திற்கு அடைய போகிறார் என்பதை மறந்து விடாதே. அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போல் இருந்தது. ஸ்தம்பம் என்றால் தூண், ஃபயரி பில்லர் என்று நாம் சொல்லக்கூடும். நம்முடைய கால்கள் நெருப்பை போன்ற பாதங்களாக இருக்கின்றன. அப்படின்னா என்ன?
சோதிக்கப்பட்டாலே சுத்த பொன்னாக, உலைக்களத்தில் இடப்பட்ட பொண்ணுதான் சுத்திரிக்கப்பட்ட பொண்ணா இருக்கு. இவர்கள் மிகுந்த உபத்திரத்தில் வந்தவர்கள், அடிக்கப்பட்டவனமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி ரத்தத்தால் மீட்கப்பட்டீர்கள் வேதம் சொல்லவில்லையா? அப்படி என்றால் சீயோனில் 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது மறுபடியும் அடைய வேண்டும் என்ற கர்த்தருடைய திருச்சபை ஆவிக்குரிய மண்டலமே, நீங்கள் சோதிக்கப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் தோற்றம் அக்னி ஸ்தம்பங்களை போன்ற கால்கள் உடையவராய் இருக்கிறார். அவருடைய ஆவிக்குரிய நிலை அவர் இருக்கிறது 2 காலம் தான். வலது கால் சமுத்திரத்துல இருக்கு, இடது கால் பூமியில் இருக்கு. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இருக்க முடியுமா? அவருடைய சத்துவம் பலத்த சத்துவம், அருமைய ரட்சகர். அவர் வானம் எனக்கு சிங்காசன், பூமி எனக்கு பாதபடி. அப்படியே சிங்காசனம் அமர்ந்து இருக்கிற தேவனுடைய முழங்கால்களுக்கு அவருடைய முழங்கால் தான் வானம், பாதம் பூமி. அப்படின்னா அவர் அமர்ந்திருக்கு சிங்காசன வானம், பாதம் பூமி. அப்படி முழங்காலுக்கு பாதத்துக்குள்ள தூரம் தான் வானத்துக்கு பூமியில் தூரம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்முடைய தேவன். இந்த தூதன் வலதுகால் சமுத்திரத்திலும் இடதுகால் பூமியிலும் என்றால் முற்றிலுமாகவே இவன் சர்வ வல்லமையுடைய பலத்தால் ஆட்கொள்ளப்பட்டவன், ஆவியாயிருக்கிற கர்த்தருடைய சத்துவத்தால் ஆட்கொள்ளப்பட்ட வாழ்க்கை. ஆவியானவருக்கு இசைவினைப்பான மாலையை ஒப்பு கொடுத்து கொண்ட வாழ்க்கை. பாருங்க, நான் கடந்த இரவு செபித்துக் கொண்டது போடுங்க, நான் ஒரு தரிசனம் பார்த்தேன். நான் பார்க்கிற இடமெல்லாம் பூமியிலிருந்து அக்கினி அப்படியே இந்த எரிமலை போல பார்க்கிற இடமெல்லாம் எரிமலை போல பார்க்க ஒரு லெவலான எத்தாத்தான் இருக்கு. ஆனா பூமியிலிருந்து எரிமலைகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது என்றால் தேவன் பூமியை பாதிக்க போகிறார். தேவன் பூமியில ஜனங்களை சிக்ஷிக்க போகிறார். ஜனங்கள்லாம் ஓடுறாங்க, இந்த அக்கினி அவர்கள் பின்தொடர்ந்து ஓடுது. அப்பொழுது சொல்றோம், பாதிக்கக்கூடிய காலம் வந்தாயிற்று, இப்பொழுதாவது மனதில் இயேசு ஏற்றுக்கொள். கர்த்தருடைய பிள்ளையே, இனி நாட்கள் இல்லைங்க. கடந்த இரவு சுமார் 11:02 முதற்கொண்டு ஏறக்குறைய 2 மணி வரைக்கும் நடந்த சம்பவம். இந்த பூமியிலே அக்கினி குழம்புகள் வெளிப்பட போகிறது என்றால் அதன் பொருள் வாதைகளை பூமியில் தேவன் எழுப்ப போகிறார். உலகமெங்கும் உள்ள சகல ஜனங்களுக்கும், அவர்களுக்கு அஞ்ஞானிகளை வருகிற வாதை ஞானிகளை உங்களுக்கும் அது பரிதமாகுமே. அவள் அடையக்கூடிய பாடுகள் உங்களுக்கும் அது படிதமாகுமே. அருமையான கர்த்தருடைய திருச்சபை ஆவிக்குரிய மண்டலமே, இனி காலம் செல்லாது. ஆகையினால் தேவனுடைய முழு பலத்தால் நீங்கள் ஆவிக்குள் நிறைந்தால் மட்டுமே உங்களை மீட்கும் நாளுக்கென்று முத்திரையார் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் பலத்த கைக்குள் அடங்கியிருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். நம்முடைய அப்பா யாருங்க? யூதா கோத்திரத்து சிங்கம். அவருடைய ஆவிக்குள்ளானவர்கள் யாவரும் சிங்கமாய், சாசானவன் யாரை வேணுங்களாம் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் வயதையை சுற்றித் திரிகிறான். அவன் எதிர்க்கிறவர்களும் சிங்கம் போல அவன் எதிர்க்கணுங்க. அதனால அப்பா சொல்றாரு, யூதா கோத்திர சிங்கம், வெளிப்பட 5ஆம் வாசத்திருக்கிறோம்ல, சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு எதிர்த்து நிற்க வேண்டுங்க. அருமையான கர்த்தருடைய திருச்சபை ஆவிக்குரிய மண்டலமே, நான் கடந்த நாட்களிலே சில திருவெற்றூர், சென்னை திருவெற்றூரிலிருந்து தூத்துக்குடி பல சகோதரர்கள், சில ஊழியர்கள் பேசினார்கள். ஐயா, நான் சாத்தான் என்ன சொன்னால் போக மாட்டேன்டானே, நான் என்ன செய்ய? சொப்பனத்தில் வந்து போராடுகிறானே, அவன் ஏன் போக மாட்டேன்டா? ஏசப்ப என்ன சொல்றாரு? உங்களுக்கு சாசி எதிர்த்து நினைங்க, அப்படி அவன் உங்களுக்கு ஓடி போன வசனம் சொல்லு. ஓடி போலனா நீ வசனத்தின்படி வாழ்க்கையில் இருந்தா அர்த்தம். நீங்க அவனுக்குரியவனா வாழ்ந்து கொண்டு அவனை போன்னு சொன்னாலே சொன்ன, நண்பா நீ ஏன், நாம 2 நண்பர்களே, நீ ஏன் என்ன போக சொன்ன? போக மாட்டான்னா பாஸ்டர் உண்மையா மனம் திரும்புங்க, உண்மையா மனம் திரும்புங்க, சத்தியத்துக்குள்ளான சாட்சியா சத்தியவனை மாடுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க, இயேசு நாமத்தை பயன்படுத்துங்க.
அவன் நின்றால் சொல்லுங்க, அவன் நின்றால் நீ ஆவிக்குள்ளா இருந்தா அவனை கட்டுங்க, வசனத்தினுடைய வாழ்க்கையோடு அவனை கட்டுங்க, ஓடிப்போவான். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்ட நிலையில் காட்டுமதி நின்றான்னு சொன்னா என்னை கேள்வி பைபிள் உங்கள்கிட்ட கொடுத்திருப்பாரு. நான் சொன்னேன் காரணம் என்ன? இன்னைக்கு நம்மோடு உங்களை போராடுகிறான். எத்தனை சபையினை சாத்தான் போராடி கொண்டு இருக்கிறான். எத்தனை ஊழியர் சாத்தானுக்குள் வாழ்ந்த வாழ்க்கை. ஏன் நம்மில் எத்தனை பேர் உலகமும் உன்னதமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், இந்த பாலமுள்ள தூதன் கர்ஜிக்கிற சிங்கம் போல மகா சத்தமிட்டு தேவ செய்தியை அறிவிக்கின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாத்தானுக்கு முன்பாக யூதா கோத்திரத்தின் சிங்கத்தின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட பாலசிங்கமாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். பாதாளம் மேற்கொள்ள கூடாது. வாக்குத்தத்தம் பாதாளம் மேற்கொள்ள மாட்டாது என்பதுக்கு அப்போஸ்தலனை கொண்டு கட்டப்பட்டு கொண்டு இருக்கிற கிருபையான சபைகளை சாத்தான் மேற்கொள்கிறான். என்ன அர்த்தம்? வசனத்தின்படியான வாழ்க்கை உங்கள்கிட்ட இல்லை, வசனத்தின்படியான ஊழியம் உங்கள்கிட்ட இல்ல, வசனத்தின்படியான வாழ்க்கை உங்கள்கிட்ட இல்ல. ஆயினால் சாத்தான் உங்களை ஜெயிக்கிறான். ஆனால் பலமுள்ள தூதன், 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிற போது தேவரசு நிறைவேற்றப்பட்டு நீ மறுபடியும் வேண்டும் என்றால் கர்ஜிக்கிற சிங்கம் போல வாடா சாத்தானே. ஒரு சின்ன சாட்சி. கடந்த நாட்களிலே சாமுடைய குழந்தை உங்களுக்கு தெரியும், மெட்ராஸுடைய பாஸ்டர் சாம். அந்த குழந்தை ஒரு 2-3 நாள் இங்கே அடியாவனு தங்கி இருந்தது. அந்த குழந்தை சொன்ன வார்த்தை, பச்சா சாத்தான அடிக்குதா பச்சா, நான் ஒரு சின்ன ஐடியா பண்றேன். நான் 2 கத்தி இங்கிட்டு ஒன்று கட்டிக்கிறேன். அவனை வாடான்னு நான் கூப்பிடுறேன். ஒரு சின்ன ஐடியா, வாடா வந்துருவான், கத்தியோட வெட்டி போறேன் அவனை. என்ன குலம் சொன்னது? இல்ல மக்களே, அப்படி சொல்ல வேண்டாம், முதல் நீ ஆதிக்குள்ளா எழுமுங்க அவன் சொல்லி. நேற்று சாத்தான் 2 நாள் வந்து என்ன செஞ்சிருக்கான், இந்த குழந்தையை தூக்கி கொண்டு போய் அவங்க இருக்கு வீட்டிலிருந்து வெளியே மாடியில கீழே போட மாதிரி சொப்பனத்துல உடனே போன் பண்ணி, அப்பச்சா சாத்தான் வந்து என் தூக்கி கொண்டு போய் மாடி கீழே போட மாதிரி பார்த்தானே, எனக்கா ஜெபிச்சு அவனை கட்டுங்க. அவங்க அம்மச்சி, மக்களேன்னு எனக்கு அப்பச்சன் அப்பா வேணும், எனக்கு அப்பச்ச சாத்தான் கட்டுங்க. கர்த்தருடைய பிள்ளையே, சாத்தான் எதிர்க்க பழக வேண்டும். ஆவிக்கு நிலையில் பிசாசை கட்டினால் ஒழிய, அவனை நீங்கள் கட்டினால் ஒழிய அவன் உங்களை மேற்கொள்ளுவான். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய வீட்டில் பொருளை கொள்ளையாட முடியாது. சத்தியம் போதிக்கிறது. சாத்தானுக்கு வலகரம் கொடுத்துக் கொண்டு இயேசுவே வாருமென்றார், யார் வருவா? உன் எஜமானாய் சாத்தான் தான் வருவான் உன்னை நரகத்து கொண்டு போக. ஆயிரம் அருமையான கர்த்தருடைய திருச்சபை ஆதிக்குரிய மண்டலமே, இது அவசரமான செய்தி. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிற போது தேவனுடைய ரகசியமாகிய கிருபின்கால வாக்குத்தத்தத்தின் ஐஸ்வர்யம் எனக்கு உங்களுக்கும் புறஜாதியர் மீட்கப்பட நமக்கு கிருபினால் சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் மகிமையின் மேல் மகிமடைந்து மறுரூபப்படும். அந்த மேன்மையான் திடீர்னு அடைய கர்த்தனை அழைக்கிறார். தேவன் தாமே தம் வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஹalleluya, ஹalleluya. ஜெபிக்கலாம். Hallelujah, hallelujah. ஜெபிக்கலாம்.